இணையதளத்தின் மூலமாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாளும் கூட கர்த்தர் உங்களோட பேச போகிறார், உங்களோட இடைப்பட போகிறார். ஆகவே இந்த நமஸ்கார வேலையிலே கூட நாங்கள் நமஸ்காரத்துக்கு போக முதலாவதாக நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் எங்களோடு இன்றைக்கு பேச போகிறார். அதே போலவே நாங்கள் அவரை நமஸ்கரிக்க போகிறோம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய தெய்வ பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ள போகிறது. ஆகவே நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி என்னோட சேர்ந்து ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க தந்து அருமையான சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீங்க எங்களோடு இடைப்படுங்க. இந்த இடத்துல இதை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரியோட தேவ பிரசன்னம் ஆண்டவரை ஆளுகை செய்யட்டும். உம்மை நமஸ்கரிக்கிற இருதயம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ஆராதனை வேலை முழுவதிலுமாக ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க உம்முடைய பிரசன்னத்தை வைத்துள்ளபடியாக எல்லாம் வல்ல இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நமஸ்கார குழுவோடு சேர்ந்து நாங்கள் தேவனை விடுதலை நாயகன்
கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கரங்களை உயர்த்தி அப்பா
ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்க நாங்கள் ஒரு நல்லதொரு நமஸ்காரத்துக்கு நாங்கள் சென்றோம். இந்த நேரத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே போதகர் லோஹான் விபிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கொண்டு செல்ல வருகிறார்கள். ஆகவே கர்த்தருக்காக என்ற தலைப்பிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தை நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். ஆகவே இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். ධර්මදූත ඉරුදින திருப்பணி ஞாயிறு. සාමාන්‍යයෙන් අපි ධර්මදූත ඉරුදින ගැන කතා කරනකොට අපේ හිතේ එන දෙයක් තමයි ධර්මදූතනේ ධර්මදූත සේවය මිෂන් සේවය දුර පළාත් වලට ගිහිලා සේවය කරනවා සමහර අය දුර පළාත් වලට ගිහින් සේවය කරනවා අපි හැමෝම යාඥා කරනවා අපි හැමෝම මුදල් වලින් අපි කැප කරනවා ඒගොල්ලන්ව යවන්න திருப்பணி ஞாயிறு என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு ஊழியம் திருப்பணி ஊழியம் ஞாபகம் வருகின்றது. திருப்பணி ஊழியம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் பணத்தினாலும் அந்த இடத்திலே போய் நாங்கள் ஊழியங்களை செய்ததை செய்கின்றோம். නමුත් මේ දවසේ මම ඒ අදහසට මම විරුද්ධවෙන් හිට ගන්න කැමතියි. ஆனாலும் இன்றைய நாளிலே அந்த கருத்துக்கு எதிராய் நிற்க நான் யோசிக்கின்றேன். මම විශ්වාස කරන අපි හැමෝටම ධර්මදූත මෙහෙයුමක් තියෙනවා. நான் நினைக்கிறேன் எங்கள் அத்தனை பேருக்கும் திருப்பணி ஊழியம் இருக்கின்றது. මේ තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන්නේ අපට. இதுதான் தன்னுடைய வார்த்தையிலே எங்களுக்கு சொல்லப்படுகிற ඒ காரியம். නිසා මේ උදෑසන මගේ දේශනාවේ තේමාව තමයි දෙවියන් වහන්සේ වෙනුවට. ஆகவே இன்றைய நாளிலே என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு தேவனுக்கு பதிலாக. දෙවියන් වහන්සේ වෙනුවට කවුද යන්නේ? தேவனுக்கு பதிலாக யார் செல்வது? දෙවියන් වහන්සේ වෙනුවට කවුද යාඥා කරන්නේ? தேவனுக்கு பதிலாக யார் ஜெபம் செய்வது? දෙවියන් වහන්සේ වෙනුවට කවුද ස්ථානගත වෙන්නේ? தேவனுக்காக யார் அந்த இடத்திலே போயிருப்பது? දෙවියන් වහන්සේ වෙනුවට කවුද හිටගන්නේ? தேவனுக்காக யார் நின்று கொள்வது? අපි තමයි ඒ මනුෂ්‍යයන් වෙන්න ඕනේ. நாங்கள் தான் அந்த மனிதர்களாய் இருக்க வேண்டும். ඔබගේ බයිබල් වලට පෙරලන්න දෙවනි කොරින්ති 5 වෙනි පරිච්ඡේදයට අපි 17 වෙනි පදයෙන් අපි කියවන්න යනවා. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இருந்து நாங்கள் வாசிக்க போகின்றோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ඕකේ එබැවින් යමේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටිනවා නම් එයා අලුත් මැවිල්ලක්. අපි අලුත් මැවිල්ලක්ද? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்படியா இருந்தா நாங்கள் ඔයා புது අලුත් சிருஷ்டிகளா? මැවිල්ලක්ද නැත්නම් තාම පරණ ජීවිතේ ගත කරනවද? நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்களா? அப்படி இல்லாமல் இன்னும் பழைய வாழ்க்கை வாழ்கிறீர்களா? ඊදර කියනද පාස මම අලුත් මැවිල්ලක්. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன்? ඔබ අලුත් මැවිල්ලක් නම් நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருப்பீர்களா இருந்தால் පෞල්තුමා තව දෙයක් කියනවා මේ 18 වෙනි පදයෙන් කියමු. பவுல் இந்த இடத்துல இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். අපට සමග කිරීම සේවයක් දීලා තියෙනවා. ඔබ අලුත් මැවිල්ලක් නම් ඔබට සමග කිරීම සේවයක් දීලා තියෙනවා. எங்களுக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தந்திருக்கிறார். நீங்கள் புதிய சிருஷ்டியா இருப்பீர்களா இருந்தால் ஒப்புரவாக்குதலின் ஊழியம் உங்களுடையது. අපිව සමග කරපු ආකාරයෙන්ම දෙවියන් වහන්සේ අපට සමග කිරීම සේවයක් දීලා තියෙනවා. எங்களை ஒப்புரவாக்கியதின்படி தேவன் எங்களுக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் தந்திருக்கின்றார். 19 වෙනි පදයේ කියනවා අපට සමග කිරීම වචනයක් දීලා තියෙනවා. 19ஆம் வசனம் சொல்லுகின்றது எங்களுக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை අපට தந்திருக்கின்றார். සමග කිරීම සේවයක් දීලා තියෙනවා, සමග කිරීම වචනයක් දීලා තියෙනවා. ஆகவே எங்களுக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் தந்திருக்கின்றார். ඒක් වගේ 20 වෙනි පදේ අපි කියවමු. 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවෙන් கிறிஸ்துவுக்காக ඔබව දාලා තියෙනවා. உங்களை அந்த இடத்திலே ඔබ வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ තානාපතිවරයෙක්. நீங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதியா இருக்கிறீர்கள். ඒ කියන්නේ ඔබ දන්නවා තානාපතිවරයෙක් කියන්නේ කවුද කියලා? உங்களுக்கு தெரியுமா ஸ்தானாதிபதி என்றால் யார் என்று? අපි යම්කිසි රටකට ගිහිලා අපේ ආණ්ඩුවෙන් අපේ රට ඉදිරිපත් කරන්න අපි තානාපතිවරයෙක් යවනවා. நாங்கள் வேறொரு நாட்டுக்கு சென்று எங்கள் தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஸ்தானாதிபதிகளை வைக்கின்றோம். අපි ඒ රටේ ගිහිලා අපි එම්බසි එකක් හදනවා. நாங்கள் அந்த இடத்திலே போய் அதற்கான காரியாலயத்தை நிறுவுகின்றோம். ඒ දේශයේ අපේ එම්බසි එක තියෙන තැනේ ඉඩම් කෑල්ල ලංකාවට අයිති. அந்த இடத்துல எங்களுடைய காரியாலயம் இருக்கிற இடம் இலங்கைக்கு சொந்தமாயிருக்கும். ඒක ලංකාවේ ඉඩමක්. அது எங்கள் தேசத்தின் இடமாயிருக்கும். ඒ හින්දා හදිසියෙන්වත් ඒ රටේ මොන හරි සිවිල් යුද්ධයක් තිබුණා නම් ඒ එම්බසියට පහර ගැව්වා නම් ඒ කියන්නේ ඒ කණ්ඩායම අපිට පහර ගැව්වා වගේ.
அந்த இடத்திலே அந்த தேசத்திலே ஏதாவது ஒரு உள்ளூர் பிரச்சனை வந்து அந்த கட்டடத்துக்கு தாக்குதல் நடக்குமா இருந்தால் எங்கள் தேசத்தை தாக்குவதை போன்றது. ඒ එම්බසි එකේ තානාපතිවරයෙක් ඉන්නවා. அந்த இடத்திலே ஒரு ඒ ஸ்தானாதிபதி இருப்பார். තානාපතිවරයා අපේ රටේ නියෝජිත කරන එක්කෙනෙක්. அந்த ஸ்தானாதிபதி எங்கள் தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவராய் එයාට இருப்பார். මොනාරි දෙයක් වුණා නම් ඒක අපටම කෙරුවා වගේ. அவருக்கு ஏதாவது செய்வார்களாய் இருந்தால் அது எங்களுக்கு செய்ததை போன்று. ලංකාවේ කටයුතු ඉදිරිපත් කරන්නේ එයා. இலங்கை தேசத்தின் காரியங்களை முன்வைப்பது அவர். දැන් ඕක පරිවර්තන කරන්න දේව රාජ්‍යයට සාකිතුණු ජීවිතයට. ஆகவே இதை நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் பிரதிபடுத்தி பாருங்கள். මේ ලෝකයේ දෙවියන් වහන්සේගේ එම්බසි එක සභාව. இந்த இந்த தேசத்திலே தேவனுடைய சபை දේව රාජ්‍ය ඉදිරිපත් කරන්නේ සභාව. எங்கள் சபை தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. සභාව දේව රාජ්‍ය සුභාරංචියේ පණිවිඩය නියෝජිත කරන්නේ අපි වගේ තානාපතිවරයෝ. தேவ ராஜ்யத்தின் செய்திகளை பிரதிநிதித்துவப்படுத்துவது சபையிலே எங்களை போன்ற ஸ்தானாதிபதிகள். අපි තමයි දෙවියන් වහන්සේව ප්‍රකාශ කරන්නේ. நாங்கள் தான் தேவனை අපි வெளிப்படுத்துகின்றோம். තමයි දෙවියන් වහන්සේව ප්‍රදර්ශනය කරන්නේ. நாங்கள் தான் தேவனை காண்பிக்கின்றோம். දැන් ධර්මදුත ඉරුදින ගැන එනකොට අපි හිතනවා මේක සමහර දෙනෙක් කළ යුතු දෙයක්. திருப்பணி ஞாயிறு என்று வரும் பொழுது நாங்கள் நினைக்கின்றோம் இது சிலர் செய்ய வேண்டிய காரியம் என்று. නමුත් මෙහෙ කියනවා අපි සියල්ලෝම දෙවියන් වහන්සේගේ තානාපතිවරයෝ. ஆனால் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது நாங்கள் அனைவரும் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக අපි இருக்கின்றோம். සියල්ලටම දෙවියන් වහන්සේ මේ සමගි කිරීම පණිවිඩය දීලා තියෙනවා. எங்கள் அனைவருக்கும் தேவன் இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை ඒ தந்திருக்கின்றார். කියන්නේ අපි හැමෝම ධර්මදුත මෙහෙයුමකට අපි කැප වෙන්න ඕන. ஆகவே நாங்கள் அனைவரும் திருப்பணி ஊழியத்துக்கு எங்களை அர்ப்பணிக்க ඒ வேண்டும். තමයි මගේ පළවෙනි කාරණාව. අපි හැමෝම ධර්මදුත මෙහෙයුමක් අපිට තියෙනවා. என்னுடைய முதலாவது குறிப்பு இதுதான் எங்கள் அனைவருக்கும் திருத்தூது பணி ஆணை உள்ளது. අපේ හිතේ තියෙනවා ධර්මදුත සේවය කියන්නේ ටික දෙනෙක්ට නැත්නම් සමහර දෙනෙක්ට. எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது திருப்பணி ஊழியம் என்று சொல்லும் பொழுது அது சிலர் செய்யும் காரியம் என்று. නමුත් ඔබගේ බයිබලය ඔබ කියවුවා නම් මේ මෙහෙයුම හැමෝටම තියෙනවා. ஆனால் உங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா இருந்தால் இந்த பணி உங்கள் அத்தனை பேருக்கும் உரியது. අපි මේ ආකාරයෙන් අපි හිතන්න ඕනේ. நாங்கள் இப்படியா யோசிக்க வேண்டும். අයියෝ පාස මම ඒකට එච්චර කැමති නෑ. මම වෙන සේවයක් කරන්නම්. මහා ආඥාව තෝරාගත් කීප දෙනෙකුට සඳහන් නොවේ. එය සෑම කිරිතුවෙක්ට වගකීමක්. நாங்கள் சில நேரம் சொல்லலாம் நான் வேற ஏதாவது ஒரு ஊழியத்தை தெரிவு செய்கிறேன் என்று. ஆனால் பிரதான கட்டளை தெரிந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமல்ல அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உரியதா இருக்கிறது. ධර්මදූත සේවය කියන්නේ ඔබ තෝරා ගන්න පුළුවන් ඔප්ෂන් එකක් නෙමෙයි. මේක ඔබ ඒකට කීකරු වෙන්න ඕන ආඥාවක්. திருப்பணி ஊழியம் என்று சொல்லும் பொழுது அது நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு கட்டளையா இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ මහා ආඥාවේ කියන්නේ ඔබ සමහර දෙනෙක් ලෝකෙට ගිහිලා ගෝලියෝ බිහි කරන්න. தேவனுடைய பிரதான கட்டளையிலே உங்களுடைய சிலர் உலகத்திலே போய் தேவனை නෑ பிரசங்கியுங்கள் என்று බයිබල් පදේ சொல்லவில்லை. කියනවා සියලුම ආධිපත්‍ය මට තියෙනවා. ඒ නිසා යන්න. ஆனால் வேத வசனம் சொல்கிறது எல்லா அதிகாரமும் என்னிடத்திலே இருக்கிறது ஆகவே போங்கள். අර සාමාන්‍යයෙන් අපේ පදේ කියනකොට අපේ ફોකස් එක අරමුණ නැත්නම් යොමුව තියෙන්නේ ගෝලියෝ බිහි කරන එක ගැන. சாதாரணமாக அந்த காரியங்களை செய்யும் பொழுது எங்களுடைய இலக்கு சீஷர்களை உருவாக்குவதா இருக்கிறது. නමුත් ඇත්තට ફોකස් එක තියෙන්නේ යෑම කියන වචනෙන්. ஆனால் அந்த இடத்துல எங்களுடைய இலக்கு போ என்ற காரியத்திலே இருக்கின்றது. නමුත් අපි යෑම ගැන අපිට යම්කිසි වැරදි අදහස් තියෙනවා. அந்த போவதை குறித்து எங்களுக்கு பிழையான கருத்துகள் අපි இருக்கின்றது. හිතනවා දුර පළාත් වලට යන අය තමයි යෑම කියන දේ කරන්න ඕනේ. நாங்கள் நினைக்கின்றோம் தூரமாய் போகிறவர்களை தான் இவ்வாறு அனுப்பும் காரியம் செய்வது என்று. නමුත් අපි හැමෝම අපි යන තැනට අපි යවන තැනට අපි යන්න ඕන ගෝලියෝ බිහි කරන්න. ஆனால் நாங்கள் அனைவரும் எங்களை அனுப்பும் இடத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும். நாங்கள் சீஷர்களை உருவாக்க வேண்டும். ඔබ වැඩ කරන ස්ථානෙට நீங்கள் தொழில் செய்கிற இடத்துக்கு, ඔබ යන ඉස්කෝලේට நீங்கள் போகிற ඔබ பாடசாலைக்கு, පදිචි ගම්මානේ நீங்கள் பதிஞ்சிருக்கிற அந்த கிராமத்திலே, ඔබගේ යාළුවන් අතර உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே, ඔබගේ ගමේ මිතුරා ඔබගේ ගමේ මිනිසයන් අතර உங்களுடைய கிராமத்திலே உள்ள மனுஷர்கள் மத்தியிலே ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනේ ප්‍රකාශ කරන උන්වහන්සේගේ වචනේ ප්‍රදර්ශනය කරන දෙවියන් වහන්සේගේ තානාපතිවරයෙක්. நீங்கள் தேவனை காண்பிக்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கூறுகின்ற தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் මම இருக்கிறீர்கள். සේවයට එන්න ඉස්සලා මම අවුරුදු 9ක් යාලංකකේ වැඩ කෙරුවා. මම සේවයට එන්න ඉස්සලා අවුරුදු 9ක් යාලංකකේ වැඩ කෙරුවා. ஊழியத்துக்கு வரும்போது நான் 9 வருஷம் யாலங்காவிலே வேலை මම ගුවන් செய்தேன். සේවකයෙක්ට වැඩ කෙරුවා. நான் அந்த விமான பணி මම இருந்தேன். මම ඒ කණ්ඩායමේ 669ක කණ්ඩායමක් හිටියා. அந்த இடத்துல 469 ஆட்களை சேர்ந்த ஒரு குழு இருந்தது. මම තමයි එකම කිතුනුවා. அந்த இடத்துல இருந்த ஒரே கிறிஸ்தவன் நான். මේගලන් ලොකු විහිළුවක්. ඉතින් මම මේ බස් එකට කෝච් එකට නගින්නකොට මේ ෆ්ලයිට් එකක් යන්න මට කියනවා හලෙලූයා විලා. அந்த இடத்துல நான் அந்த வாகனங்களில் ஏறி அந்த விமானத்துக்கு போகும் பொழுது සමහර ஹalleluya නැත්තම් வந்தார்கள் என்று සමහර கேலி මට செய்வார்கள். වදිනවා praise the lord ඇවිලා. හරි එහෙම තමයි කියන්නේ. சிலர் இவரை praise the Lord என்று கூறுவார்கள். නැත්තම් ඒගලන් අර මේ අර ෆ්ලයිට් එකේ යනකොට අර
විවේක කාලේ තියෙනවා ඒගොල්ලන් පෝලිං ගහලා තියෙනවා එන්න සුව කිරීම මෙහෙක් කරන්න යනවා ෆ්ලයිට් එකේ. එහෙම තමයි කිව්වේ. මාත් එක ලොකු විහිළුවක්. அப்படி இல்லாவிட்டால் வாங்கள் சுகமளிக்கும் ஆராதனை நடக்கிறது என்று சொல்லி கேலியாக அந்த இடத்துல இவரை நடத்தினார்கள். නමුත් ඒ හින්දා මම හිතන්නේ මම හරි කිතුණුවෙක් වුණේ යාලංකේකේ. මම කියයි මම හිතුවා මම එකම කිතුණුවක් නම් මට එක අවස්ථාවක්වත් වැරදි වෙන්න බෑ. වැරදි කරන්න බෑ. அந்த இடத்திலே அந்த இடத்திலே தான் நான் சரியான ஒரு கிறிஸ்தவனாய் மாறினேன். ஏனென்றால் அந்த இடத்திலே இருந்த ஒரே கிறிஸ்தவன் நான். ஆகவே நான் தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானித்திருந்தேன். මම අවුරුදු 9ක් මම මෙහි සේවය කෙරුවා. அந்த இடத்திலே நான் 9 வருஷங்கள் வேலை செய்தேன். පළවෙනි අවුරුදු දෙක එක්කෙනෙක්වත් සුභාරංචිය ආගත්තේ නැහැ. ඊට පස්සේ තව එක්කෙනෙක් ජොයින් වුණා. තායි කියන්න ඕන. තව එක්කෙනෙක් ජොයින් වුණා. තව එක්කෙනෙක් ආවා. එයාත් කිතුණා කියලා එයා හැබැයි එයා හැමෝටම කිතුණා කියලා එයා කියනවා. සුභාරංචි කියනවා දක්ෂ විදියට. හැමෝටම සුභාරංචි කිව්වා. මට වඩා දක්ෂ විදියට කිව්වා. அந்த இடத்துல இன்னொரு கிறிஸ்தவரும் வந்தார். அவர் என்னை விட அதிகமாக எல்லாருக்கும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் இருந்தார். නමුත් එයාගේ සුභාරංචියේ දෙයක් තමයි ක්‍රිස්තුස් වහන්සේව අනුගමනය කරන්න මාව නම් අනුගමනය කරන්න එපා. මන්ද එයා නිතරම වැටෙනවා. அவர் சொன்ன காரியம் சுவிசேஷத்தில் அவர் சொன்னார் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்னை සෝ பின்பற்றாதீர்கள். එයා හින්දා මට සුභාරංචියක් කියන්න බැරි වුණා. அவர் இருந்தபடியினால என்னால் சுவிசேஷம் சொல்ல முடியாமல் போனது. සුභාරංචිය සුභ ආරංචියක් වෙන්නේ යහපත් මිනිසයන් ඒ සුභ ආරංචිය අරගෙන යනකොට. நற்செய்தி நல்ல செய்தியா இருப்பது நல்ல மனிதர்கள் அந்த செய்தியை கொண்டு செல்லும் பொழுது එයාගේ පළවෙනි අවුරුද්දේ 3 සැරයක් grounded. அவர் முதல் வருஷத்துல 3 தடவை விழுந்து போனார். ෆ්ලයිට් එක මිස් වෙනවා අනා ගන්නවා වැඩේ. හරිද? ඉතින් මටත් දැන් සුභාරංචි කියන්න අමාරුයි. அவர் அப்படி பல தடவைகள் தவறுகள் இழைத்தபடினால எனக்கும் அந்த இடத்துல சுவிசேஷம் මාත් එක அறிவிக்க ෆ්ලයිට් கஷ்டமா එක එක සැරයක් இருந்தது. කියනවා අපි දෙන්න එක වගේ. අපෝ මං හිතුවා අපි දෙන්න එක වගේ නෙමෙයි. හරිද? ඕකේ. එහෙම තමයි කිව්වේ. නමුත් මම කියන්නම් මගේ අවුරුදු 9 කාලය තුල මම 12 දෙනෙක් වගේ මම සුභාරංචිට මම ගැලවීමට ගෙනාවා. நான் அந்த இடத்துல 9 வருஷம் ஊழியத்திலே நான் 12 பேர் அளவிலே நான் சுவிசேஷம் அறிவித்து அவர்களை கொண்டு வந்தேன். සමහර අයට අපි බීජ වැපරුවා. சிலருக்கு நாங்கள் விதைகளை விதைத்தோம். මම පළ අත්දැක්කේ නෑ සමහර විට. நான் கனிகளை காணவில்லை. නමුත් අද ඒ කණ්ඩායමේ මම හිතන්නේ 900 වගේ කණ්ඩායමක් ඉන්නවා නේ 1200ක් වගේ ඉන්නවා. කිතුණුවන් 122 දෙනෙක් ඉන්නවා ඒ පළාත්. ඒ ආයතනේ. அங்கே 1200 பேர் அளவிலே இருக்கிறார்கள். 120 கிறிஸ்தவர்கள் அளவிலே அந்த குழுவிலே இருக்கிறார்கள். අපි මේ හරියට තේරුම් ගන්න ඕන මේක. ධර්මදූත සේවය කරන්න කියන්නේ හැමදාම අපි කරන දෙයක්. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். திருப்பணி ஊழியம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கின்ற காரியம். සඳුදා ඉඳන් සෙනසුරාදා ඔබ ධර්මදූත මෙහෙවරෙක්. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் திருப்பணியாளர்களாய் இருக்கிறோம். ඔබ හෙට වැඩට යනකොට ඒ ආයතනයේ දොරටු වලට ඔය පාතබන්න ඉස්සෙල්ලා පොඩක් හිතන්න යේසුස් වහන්සේ වෙනුවට මම යනවා. நாளைய தினத்திலே நீங்கள் காரியாலயத்துக்கு போகும் பொழுது அதிலே உள்ளே பிரவேசிக்கும் பொழுது யோசிங்கள் இயேசுவுக்காக நான் இருக்கின்றேன். සමහර අය ඔබගේ අවට ඉන්න අය ඒගොල්ලන් කියවන එකම බයිබලය තමයි ඔබගේ ජීවිතය. உங்கள் அருகிலே இருக்கிற சிலர் வாசிக்கிற ஒரே வேதாகமம் உங்கள் வாழ்க்கை. අපි අහන්න ඕන මේගොල්ලන් කියවන බයිබලය මොන වගේ බයිබලයක්ද කියවන්නේ. நாங்கள் பார்க்க வேண்டும் இவர்கள் வாசிக்கின்ற வேதாகமம் எப்படியான வேதாகமம் ඔබ என்று. ගුරුවරයෙක් නම් ඔබ තේරුම් ගන්න ඕන ඔබ ඒ පාසලේ ඔබ ගුරුවරයෙක් වුණාට ඔබ ප්‍රථමයෙන්ම යේසුස් වහන්සේ ඉදිරිපත් කරන නියෝජිත කරන තානාපතිවරයෙක්. நீங்கள் பாடசாலையிலே ஆசிரியர்களாய் இருப்பீர்களாய் இருந்தால் நீங்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் முதலாவது இயேசு கிறிஸ்துவினால் நியமிக்கப்பட்ட ஸ்தானாதிபதியாய் இருக்கிறீர்கள். ඔබ කොහේ ගියත් ඔබ මොන දේ කෙරුවත් நீங்க எங்கே போனாலும் என்ன காரியத்தை செய்தாலும் ඔබ කාගිල් සුපර් මාකට් එකකටවත් ගියත් තේකොළ පැකට් එකක් ගන්න. நீங்கள் காங்கில் சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு தேயிலை வாங்கினாலும் கூட ඔබ යේසුස් වහන්සේ ප්‍රකාශ කරන ප්‍රදර්ශනය කරන මිනිසෙක්. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற வெளிப்படுத்துகின்ற ஒரு மனுஷனாய் இருக்கிறீர்கள். ඉතින් අර කවුන්ටර් එකේ වැරදි මුදල් දීලා බිල් එක අනා ගන්නකොට ඒවා වෙනවා අපි හැමෝටම එක පාටම යක්ෂ පෙට්ටියක් එක පාටම මතුවෙන්න බෑ. அந்த இடத்திலே சென்று நாங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல்களை செய்யும் பொழுது ஏதாவது தவறு வருமாய் இருந்தால் அந்த இடத்திலே நாங்கள் பிசாசை போல் செயல்பட முடியாது. අන්ද යේසුස් වහන්සේගේ දේත් අපේ දේත් ஏனென்றால் எங்கள் கரங்கள் இயேசுவின் கரங்கள். අපේ කටත් යේසුස් වහන්සේගේ කට වෙන්න ඕන. எங்களுடைய வாயும் இயேசுவின் வாயாய் இருக்க வேண்டும். අපි මේ ගැන හිතන්න ඕන. අපි මේ ලෝකේ ජීවත් වෙන කොට අපි යේසුස් වහන්සේගේ තානාපතිවරයෝ. ஆகவே நாங்கள் இதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பூமியிலே நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் අපේ இருக்கிறோம். උන්වහන්සේගේ රාජ්‍ය අපි නියෝජිත කරනවා. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ඉතින් මහා பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம். ආඥාව සලකා බැලිය යුතු විකල්පයක් නෙමෙයි. ඒක කීකට කීකරු වෙන්න ඕන වගකීමක්. ஆகவே பிரதான கட்டளை என்பது நாங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய அல்லது விரும்பினால் செய்யக்கூடிய காரியம் அல்ல, கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. අපි දෙවියන් වහන්සේගේ
අපි මේ දෙවියන් වහන්සේ වෙනුවට අපි ධර්මදූත සේවයට අපි හැමෝටම මේ වගකීම තියෙනවා නම් අපි තේරුම් ගන්න ඕන දෙවෙනි දේ තමයි අපේ පණිවිඩය තමයි අපි හැමෝටම සමගි කිරීමේ සේවයක් තියෙනවා. நாங்கள் இந்த கட்டளையை சரியாய் விளங்கிக் கொள்வோமா இருந்தால் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒப்புரவாக்கும் ஊழியம் මම இருக்கின்றது. අහනවා අද දවස වෙනකොට ඔබ කී දෙනෙක්ව යේසුස් වහන්සේත් එක්ක සමගි කරලා තියෙනවද? நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புகிறேன், இன்றைய நாள் வரும் பொழுது நீங்கள் எத்தனை பேரை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கி இருக்கிறீர்கள்? මට කතාවක් මට මතක් වෙනවා එක පාස කෙනෙක් මට කියනවා කොහොමද එයා බයිබල් විද්‍යාලයකට ගියා උපාධියක් ගන්න introduction to new testament කියලා එක්කෙනෙක් එනවා පිට රටින් ඒ introduction to new testament උගන්වන්න එයා කියනවා එයාගේ මේ කතාව මේ ඇත්ත කතාවක් එයා කියනවා මම ගොඩක් සතුටුයි මේ පාස්ටර්ස්ලා අතර මේ ඉන්න introduction new testament එකට මේ ටීච් කරන්න මේ මන්ද මේ ගැලවීමට ගේන්න සෙනග අතර මම ඉන්න ගොඩක් සතුටුයි මම පුදුලික වශයෙන් තාමත් මම ගැලවීමට කවුරුත් එක්කෙනෙක්වත් ගෙනල්ලා නැහැ. So එයාගේ මේ පාස්ටර් කියනවා මට ෆුල් ප්‍රශ්නයක් ආවා මේ මිනිස්සු එක්කෙනෙක්වත් ගැලවීමට ගෙනාපු නැති මිනිස්සෙක් මට ඇවිල්ලා ටීච් කරනවා introduction to new testament. எனக்கு ஒரு போதகர் சொன்ன ஒரு காரியத்தை உங்களோடு சொல்லுகின்றேன். ஒரு போதகர் வேதாகம கல்லூரிக்கு படிக்க சென்ற பொழுது அந்த இடத்துல கற்பிக்க வந்திருந்தார் புதிய ஏற்பாட்டு இறையியலை குறித்து. ஆனால் அந்த நபர் சொல்லுகிறார், இந்த மனுஷன் என்னிடத்துல எனக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நான் யோசித்தேன், இந்த மனுஷன் ஒரு நாளும் ஒரு மனிதனை கூட கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வராத ஒரு மனுஷன் எனக்கு கற்பித்தார் என்று. කොහොමද අපි දවසක් අපි ස්වර්ගයට යනකොට අපි හිස් අතින් යනවා නම් සමගි කිරීමේ සේවයෙන් එක පළක්වත් නැහැ කියලා කොහොමද අපි ගිහලා දෙවියන් වහන්සේට කියන්නේ? நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு நாள் போகும் பொழுது நாங்கள் அங்கு போவோமா இருந்தால் வெறும் கையோடு நான் ஒப்புரவாக்கும் ஊழியத்தை செய்யவில்லை என்று எப்படியா இருக்கும்? අපේ හැමෝටම වගකීමක් තියෙනවා මේ සමගි කිරීමේ සේවය කරන්න. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்வதற்கு. අපේ ප්‍රකාශනෙන් நாங்கள் கூறுகிற அந்த අපේ ප්‍රදර්ශනෙන් நாங்கள் கூறுகிற காரியம் செய்கின்ற අපි සේවය காரியம் කරන්න ඕන. සමගි කිරීම සේවය විශේෂයෙන් දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයන් අතර සමගි කිරීම සේවය අපි හැමෝටම තියෙනවා. ஒப்புரவாக்குதலின் ஊழியம் தேவனுக்கும் மக்களையும் ஒப்புரவாக்கும் ஊழியம் எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. ඔබගේ අවුරුදු ගානකම ඉන්න ඔබට වෛර කරන ඔබව සෞතු කරන පහත් කරන ඔබගේ සතුරා එයා ආපායට ගියා නම් ඔයා කියනවා නම් හරිනේ දෙවියන් වහන්සේ සතුට වෙනවා එයා ස්වර්ගයට ගියා නම්. உங்களுக்கு பல வருஷங்களா இருக்கிற உங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்த மனுஷன் நரகத்துக்கு போவானா இருந்தால் யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த மனுஷன் கூட பரத்துக்கு செல்வானா இருந்தால் தேவன் அதை விரும்புகிறார். යේසුස් වහන්සේ අපිව සමගි කරනකොට දෙවියන් වහන්සේත් එක්ක කවදාත් කිව්වේ නැහැ අපෝ එයාගේ පාප වැඩි මෙයාගේ පාප පොඩ්ඩක් ෂේප් එහෙම කවදාත් නම් කිරුවේ නැහැ. අපිව ඔක්කොමලව සමගි කෙරුවා. தேவன் எங்களை ஒப்புரவாக்கும் இயேசு கிறிஸ்து எங்களை தேவனோடு ஒப்புரவாக்கும் பொழுது அவர் எங்களை பார்த்து சொல்லவில்லை உங்களுடைய பாவம் அதிகமாக இருக்கிறது என்று. எங்கள் அனைவரையும் தேவனோடு அவர் ஒப்புரவாக்கினார். ඒ නිසා තුන්වෙනි කාරණාව අපි දෙවියන් වහන්සේගේ ස්ථානයේ සිටින ක්‍රිස්තුස් වහන්සේගේ තානාපතිවරුන්. மூன்றாவது காரியம் தான் நாங்கள் தேவனிடத்திலே இருக்கிற கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். යුද්ධ කාලයෙන් පස්සේ මට මතකයි මම කණ්ඩායමක් යවුවා මේ වගේ අපි කණ්ඩායමක් යවනවා මේ වගේ තරුණ කණ්ඩායමක් මම යවුවා උතුරට ගිහලා බරපොරොත්තු මධ්‍යස්ථානයක් ගොඩනගන්න. யுத்த காலத்துக்கு பிறகு நான் நம்பிக்கையின் நிலையத்தை அமைக்கும்படியாக வட பகுதிக்கு நான் ஒரு குழுவை அனுப்பினேன். යුද්ධ කාලයෙන් පස්සේ ගොඩක් ප්‍රශ්න තිබුණා. ඉතින් ඒ නිසා අපිට අපිට ගොඩක් කොන්දේසි දැම්මා. ආණ්ඩුවෙන් ගොඩක් සීමාවන් දැම්මා. யுத்த காலத்துக்கு பிறகு அநேக பிரச்சனைகள் இருந்தபடினாலே அரசாங்கத்தினாலே அநேக நிபந்தனைகளை எங்களுக்கு போட்டார்கள். එක දෙයක් තමයි අපි සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න බෑ. ஒரு காரியம் தான் அதிலே நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க අපි முடியாது. සභාවන් කරන්න බෑ. நாங்கள் ஒரு சபையை ஸ்தாபிக்க අපි முடியாது. ගිහලා සමාජ සේව කරන්න පුළුවන්. நாங்கள் அங்க சென்று சமூக சேவைகளை මට செய்யலாம். මතකයි මේ කණ්ඩායම 6 දෙනෙක් හිටියා. මම ඒගොල්ලන්ව යවුවා දුෂ්කර තැනක මේ පුදුකුරුපු කියන පළාතටම අපි යවුවා. එහෙ බලාපොරොත්තු මධ්‍යස්ථානයක් කරන්න. ஆகவே அந்த இடத்திலே 6 பேர் இருந்தார்கள். மிகவும் பின்தங்கிய ஒரு இடத்திலே சென்று அவர்கள் ஒரு நம்பிக்கை மத்தியஸ்தானத்தை ஆரம்பிக்கும்படியாக அனுப்பினேன். අවුරුදකින් පස්සේ වගේ එක දවසක් මට කෝල් එකක් එනවා. ඒ හිටපු ඒ තරුණයා එයා තමයි බාරව හිටියේ. එයා කිව්වා පාස්ටර් මේ පොඩි ප්‍රශ්නයක් තියෙනවා. මේ අම්මා කෙනෙක් සහ දරුවෝ 4 දෙනෙක් ඇවිල්ලා තියෙනවා අපේ නිවසට. ඒගොල්ලන් ක්‍රිස්තියානි වෙන්න ඕන කියලා කියනවා. ஒரு வருஷத்துக்கு பிறகு எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஒரு பொறுப்பாக இருந்தவர் கால் பண்ணினார். அவர் சொன்னார், தாயும் 4 பிள்ளைகளும் வந்திருக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டுமாம். මම එකපාරට මම කලබල වුණා. நான் உடனடியாக குழப்பம் මම அடைந்தேன். ඇහුවා කවුද කියලා සුභාරංචි කිව්වේ? நான் கேட்டேன், யார் போய் சுவிசேஷத்தை මම அறிவித்தது? කිව්වනේ සුභාරංචි කියන්න එපා කියලා. நான் சொன்னேன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம் என்று. කවුද කිව්වේ? එක
වහාම බෑග් පැක් කරලා එන්න කියලා කොළඹට මම කිව්වා. யார் அதை சொன்னது யார் என்று கண்டுபிடித்து உடனடியாக அவர்களை கொழும்புக்கு கொண்டு வாருங்கள் என்று ඒ சொன்னேன். කියන්නේ පාස මම කණ්ඩායමෙන් ඇහුවා කවුරුත් සුභාරච්චි කියලා නැහැ. அவர் சொன்னார் இல்லை ஒருவருமே சுவிசேஷம் මං அறிவிக்கவில்லை. කිව්වා ඕගලන්ගේ එක්කෙනෙක් බොරු කියනවා. ඔක්කොමලා එන්න වෙයි කියලා කොළඹට කියලා මම நான் කිව්වා. சொன்னேன் உங்களிலே யாரோ ஒருவர் பொய் சொல்லுகிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும் கொழும்புக்கு නෑ என்று. නෑ නෑ පාස අපි එක්කෙනෙක්වත් එක්ක වචනයක්වත් කියලා නැහැ. அவர் சொன்னார்கள் இல்லை நாங்கள் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசவில்லை මං என்று. කියනවා කොහොමද මේක වෙන්නේ තියෙන්නේ? ஆனால் இது எப்படி நடந்திருக்கிறது? එයා කිව්වා ඉන්නකො පාස ෆෝන් එක පොඩ්ඩක් තියලා මම ආයිමත් විනාඩි 10කින් මං කෝල් එකක් දෙන්නම්. நான் மறுபடியும் 10 வினாடிகளுக்கு பிறகு தொலைபேசி அழைப்பு ආයිමත් கொடுத்தேன். විනාඩි 10කින් කෝල් එකක් එනවා. மறுபடியும் தொலைபேசி அழைப்பு පාස வந்தது. මම අම්මත් එක්ක කතා කෙරුවා. நான் அந்த தாயோடு கதைத்தேன். එයාත් එක්ක කවුරුත් මොකුත් කියලා නැහැ. அவரிடத்துல யாருமே எதையுமே சொல்லவில்லை. නමුත් එයා මේ කියනවා අපේ කණ්ඩායමේ ජීවිතය දැකලා එයා තීරණයක් ගත්තා මගේ ළමයිනුත් මේ කණ්ඩායමේ ළමයින් වගේ වෙන්න ඕන කියලා. அவர் சொல்லுகிறார் எங்களுடைய குழுவில் உள்ளவருடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய பிள்ளைகளும் இந்த குழுவிலே இருக்கிறவர்களை போல வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். හලෙලූයා. 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 ඒ ළමයින් හතර දෙනා තමයි ඒ පළාතේ පළවෙනි ගැලවීම ලැබුණ පළවෙනි හතර දෙනා. அந்த பிரதேசத்துல இந்த பிள்ளைகள் 4 பேரும் தான் முதலாவது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தார். අපි උන්වහන්සේගේ තානාපතිවරු වෙනනම් நாங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருப்போமா අපි இருந்தால் තේරුම් ගන්න ඕන අපි තමයි යේසුස් වහන්සේගේ දෑත්. நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் தான் தேவனுடைய கரமாய் අපි තමයි இருக்கிறோம். යේසුස් වහන්සේගේ කකුල්. நாங்கள் தான் தேவனுடைய பாதமாய் இருக்கிறோம். උන්වහන්සේගේ හදවත වෙනුවට දැන් අපේ හදවත්. தேவனுடைய இருதயத்தை போன்று எங்களுடைய இருதயம் இருக்க උන්වහන්සේගේ வேண்டும். ප්‍රේමය ප්‍රකාශ වෙන්නේ අපේ ප්‍රේමයෙන්. தேவனுடைய அன்பு எங்கள் அன்பின் மூலம் வெளிப்பட வேண்டும். උන්වහන්සේගේ සේවය ප්‍රදර්ශනය වෙන්නේ අපේ සේවයෙන්. தேவனுடைய ஊழியம் எங்கள் ஊழியத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட උන්වහන්සේගේ வேண்டும். වචනය එන්නේ අපේ මුඛයෙන්. தேவனுடைய வார்த்தை எங்கள் வாயிலிருந்து வர අපි வேண்டும். හැමෝම උන්වහන්සේගේ තානාපතිවරයෝ. நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய අපි ஸ்தானாதிபதிகள். දෙවියන් වහන්සේගේ ස්ථානය වෙනුවට අපි තමයි දැන් සිටින්නේ. தேவனுடைய இடத்துக்கு பதிலாய் நாங்கள் தான் அந்த இடத்துல මම ආන්න இருக்கின்றோம். මේ වගේ ප්‍රශ්න කීපයක් ඔබ පොඩ්ඩක් හිතලා බලන්න. நான் இப்படியான ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன் யோசித்து பாருங்கள். ඔබගේ ජීවිතේ දිහා බලලා உங்கள் ඔබගේ ගමේ අය දේව රාජ්‍යට ලං වෙනවද නැත්නම් ඈත් වෙනවද? உங்கள் வாழ்க்கையை பார்த்து உங்கள் அருகில இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அருகிலே வருகிறார்களா தூரமாய் போகிறார்களா? ඔබ වැඩ කරන ස්ථානයේ සිටින අනිත් සමාජිකයන් ඔබ හිතනවද දෙවියන් වහන්සේට ලං වෙනවද නැත්නම් දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙනවද අපේ හැසිරීමෙන් අපේ ජීවිතයෙන් අපේ වචන වලින්? நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கிற மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நடத்தை பேச்சை பார்த்து தேவனிடம் வருகிறார்களா தூரமாய் போகிறார்களா? මන්ද සමහර විට ඔවුන් කියන එකම බයිබලේ තමයි අපේ ජීවිතය. சில வேளை அவர்கள் வாசிக்கின்ற ஒரே வேதாகமம் எங்களுடைய வாழ்க்கையா இருக்கிறது. ඔවුන්ට තියෙන එකම කිතුණු සාක්ෂිය මේක ඇත්ත කතාවක්ද බොරු ආගමක්ද මේක හොයලා ඒකට හොයා බැලීම තියෙන අපේ ජීවිතයෙන්. அவர்களுக்கு இருக்கிற ஒரே சாட்சி இது உண்மையான காரியமா பொய்யான காரியமா என்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு இருக்கிற ஒரே நபர் நாங்களா இருக்கின்றோம். අපි තේරුම් ගන්න ඕන බලාපොරොත්තු රහිත ලෝකයට දෙවියන් වහන්සේගේ පණිවිඩ රැගෙන යන යාමට අපි තමයි දෙවියන් වහන්සේ ඉදිරිපත් කරන්නේ. நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்திலே தேவனுடைய நம்பிக்கையின் வார்த்தையை கொண்டு செல்வதற்கு நாங்கள் தான் இருக்கின்றோம். අපි තමයි උන්වහන්සේගේ හඬ. நாங்கள் தான் தேவனுடைய குரலாய் අපි තමයි இருக்கின்றோம். උන්වහන්සේගේ සේවය. நாங்கள் தான் அவருடைய ஊழியமாய் අපි இருக்கின்றோம். තමයි උන්වහන්සේගේ පාද. நாங்கள் தான் அவருடைய பாதங்களாய் இருக்கிறோம். අපි යනවා යම්කිසි තැනකට. நாங்கள் ஒரு இடத்துக்கு போகின்றோம். ඒගොල්ලෝ අපිව ප්‍රතික්ෂේප කරනවා. அவர்கள் எங்களை ආයෙ புறக்கணிக்கிறார்கள். දෙනකොටම කියනවා යන්න කියන්න මම තමයි යව්වේ කියලා. ஆனால் நாங்கள் මම ආයෙමත් යවනකොට මං කියයි යන්න කියන්න මම තමයි යව්වේ කියලා. மறுபடியும் அனுப்பும் பொழுது நாங்கள் சொல்கிறோம் போங்கள் நான் தான் உங்களை அனுப்புகின்றேன். සමහර විට ලොකු උත්සව තියෙනවා මට යන්න බෑ මම තව පාස් කෙනෙක්ව මම නියෝජිත කරනවා. මම කියන්නේ මම එන්නේ නැහැ කියලා. මම කියනවා මම එන්නම්. හරිද? හැබැයි සමහරට යනකොට මම නෙමෙයි යන්නේ තව කෙනෙක් යන්නේ. சில நேரம் உற்சவங்கள் இருக்கிற இடத்திலே நான் போக வேண்டிய இடத்திலே நான் வரமாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னும் ஒரு நபரை அந்த இடத்துக்கு அனுப்புகின்றேன். මම යවන පාලකතුමා එයා ගිහලා මගේ පුටුවේ වාඩි වෙන්නේ. நான் அனுப்புகிற அந்த போதகர் நான் அமர வேண்டிய கதிரையிலே එයාට යාඥා அமர்கின்றார். කරන්න ඕන නම් යාඥා කරන්නේ මං වෙනුවෙන්. அவர் அந்த இடத்துல ஜெபிப்பாராயிருந்தால் எனக்கு பதிலாகத்தான் ஜெபிக்கின்றார். එයා මාව නියෝජිත කරනවා සභාව නියෝජිත කරනවා. அவர் என்னை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் சபையை ඒක பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். එයා වැරදි විදිහට කෙරුවා නම් කාටද වැරදි නම ලැබෙන්නේ? அவர் அதை அந்த இடத்துல தவறாக செய்வாராயிருந்தால் யாருக்கு அந்த தவறு එයාට வருகிறது? නෙමෙයි. அவருக்கு அல்ல, මටයි සභාවටයි. எனக்கும் சபைக்கும். තේරුම් ගන්න අපේ වගකීම. விளங்கிக் கொள்ளுங்கள் எங்களுடைய பொறுப்பு என்னவென்று. සමහර විට මනුෂ්‍යයන් සෞතු විදියට අපි ගැන හිතන්නේ හේතුව තමයි අපි සෞතු විදියට
හැසිරෙන හින්දා. சில வேளை மக்கள் தவறான விதத்தில் எங்களை குறித்து யோசிப்பதற்கு காரணம் தவறான விதத்திலே நாங்கள் நடந்து கொள்வது தான். අපේ සෞතු විදියට අපේ තානාපතිවරු සේවය කරන නිසා. தவறான விதத்திலே எங்களுடைய ஸ்தானாதிபதிகள் ஊழியம் செய்கிறபடியினால். එනිසා මේ උදෑසන ඔබ තීරණයක් ගන්න. ஆகவே இந்த காலை நேரத்திலே நீங்கள் ஒரு தீர்மானத்தை අපි எடுங்கள். හැමෝම තානාපතිවරු. நாங்கள் ஒவ்வொருவரும் අපි ஸ்தானாதிபதிகள். හැමෝටම සුභාරංචි කියන්න අවශ්‍යයි. நாங்கள் அனைவரும் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள අපි வேண்டும். හැමෝම දෙවියන් වහන්සේගේ මෙහෙවර වෙනුවෙන් යාඥා කළ යුතුයි. நாங்கள் அனைவரும் தேவனுடைய பணிக்காக ஜெபிக்க අපි வேண்டும். හැමෝම දෙවියන් වහන්සේගේ මෙහෙවර වෙනුවෙන් මූල්‍ය වශයෙන් පරිත්‍යාග කළ යුතුයි. நாங்கள் அனைவரும் தேவனுடைய பணிக்காக பொருளாதார ரீதியில் உதவி செய்ய අපි வேண்டும். හැමෝම මෙහෙවර වෙනුවෙන් අපි යා යුතුයි. நாங்கள் அனைவரும் தேவனுடைய பணிக்காக செல்ல வேண்டும். එකම වෙනස තමයි ஒரே අපි வித்தியாசம் தான். යන තැන් වලට යන තැන් වෙනස් වෙයි. நாங்கள் போகிற இடங்கள் மாறுகின்றது. සමහර අය අපි ළඟ තැන් වලට යයි. சிலர் அருகிலே இருக்கிற பகுதிகளுக்கு සමහර போவார்கள். අය දුර තැන් වලට යවයි. சிலர் தூரமாய் போவார்கள். සමහර විට අපට යන්න බැරි තැන් වලට අනිත් අයව යවයි අපි වෙනුවෙන්. சில நேரம் எங்களுக்கு போக முடியாத இடங்களுக்கு எங்களுக்கு பதிலாக இன்னும் ஒருவர் அனுப்பப்படுவார். නමුත් අද ඔබ මේ ස්ථානෙන් එළියට යනකොට ஆனாலும் இன்றைய நாளில் இந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியிலே செல்லும் මතක பொழுது තියාගන්න ඔබගේ ගමේ ඉන්න සෙනග ඔබගේ ධර්ම දූතයේ சேவைය. ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கிராமத்திலே இருக்கிற ஜனங்கள் உங்கள் திருப்பணிக்கான மக்களா ඔබ இருக்கிறார்கள். හෙට උදේට වැඩට යනකොට நீங்கள் நாளைக்கு தொழிலுக்கு போகும் பொழுது, ඉස්කෝලේට යනකොට பாடசாலைக்கு போகும் මතක பொழுது තියාගන්න යේසුස් වහන්සේ වෙනුවෙන් ඔබ තමයි යන්නේ. ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாய் நீங்கள் தான் ඔබගේ போகிறீர்கள். සේවය හරියට කෙරුවේ නැත්නම් ඔවුන් දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙනවා. உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் சரியாக செய்யாவிட்டால் அவர்கள் தேவனிடத்திலே இருந்து தூரமாய் போகிறார்கள். හැබැයි ඒ වගේම අද උදේ අද දවසේ අපට යන්න බැරි තැන් වලට අපි සෙනගක් යවන්න යනවා. அதே போல இன்றைய நாளிலே நாங்கள் எங்களால் போக முடியாத இடத்துக்கு நாங்கள் ஒரு குழுவை அனுப்ப போகிறோம். ඔවුන්ව යවන්න அதே போல அவர்களை அனுப்புங்கள். අපි හැමෝම යාඥාවෙන් මූල්‍ය වශයෙන් අපි කැප වෙනවා. நாங்கள் அனைவரும் ஜெபத்திலும் நிதி ரீதியிலும் මේ நாங்கள் තමයි ධර්ම දූත සේවය කියන්නේ. இதுதான் திருப்பணி ஊழியம் என்று சொல்லுவோம். 2010 දී මම අප්‍රිකාවේ ඉන්නකොට දෙවියන් වහන්සේ මට වචනයක් දුන්නා. ඒක තමයි මගේ ධර්ම දූත සේවයේ තේමාව වෙලා තියෙනවා. 2010 ஆண்டு நான் ஆப்பிரிக்காவிலே இருக்கும் பொழுது தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார். அதுதான் என் திருப்பணி ஊழியத்தின் வாக்கியமாக ධර්ම இருக்கிறது. දූත සේවය කියන්නේ තනියම කරන්න බැරි දෙයක්. திருப்பணி ஊழியம் என்பது தனியாய் செய்ய முடியாத ධර්ම දූත காரியம். සේවය යනු යාඥා කරන හදවත් திருப்பணி ஊழியம் என்று சொல்லும் பொழுது ஜெபிக்கும் இருதயம், දෙන් දීම තුලින් දෙන දෑත් கொடுக்கின்ற கரங்கள், සහ පාදවලින් එකතුවකි. அதே போல கால்களினாலே ஒன்றிணைவது. මේ තුනම එකතු වෙනකොට இது மூன்றும் ஒன்றாய் சேரும் பொழுது සභාවේ බලවත් ධර්ම දූත සේවයක් බිහි. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றென்றும் எங்களோடு தான் இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்காக என்று தலைப்பிலே போதுகிற லோவான் பிபிலே அவர்கள் எங்களோடு அருமையான வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எங்களோடு பேசினார்கள். ஆகவே நான் நிச்சயமாக நினைக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார், உங்களோட இடைப்பட்டு இருப்பார். கர்த்தருக்காக நாங்கள் நிற்கும்படியாக தான் எங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே அவருக்காக ஊழியம் செய்யவும் அவருடைய வேலைகள் செய்வதற்கும் அவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான எதிர்பார்ப்பை தர விரும்புகிறார். இந்த நேரத்தின் கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்குள்ளாக கர்த்தர் பெரிய எதிர்பார்ப்பை அவர் தர விரும்புகிறார். ஆகவே கர்த்தருக்காக உங்களை தான் வைத்திருக்கிறார். அந்த அன்பின் சகோதர சகோதரியாக இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். அதன் பிரதிபலனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், எங்களுடைய சபைகள் பெற்றுக்கொள்ளும். ஆகவே இந்த நேரத்திலும் கூட உங்களை ஆசிரியத்தை ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்திலே தலைகள் தாழ்த்தி கண்களை மூடி நாங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை தயவு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாறும்படியாக, உம்முடைய கிருபை தரும்படியாக, உம்முடைய தயவு பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரை கர்த்தர் பேசினதான வார்த்தைக்காக சோஸ்திரம். ஆண்டவரை கர்த்தருக்காக ஆண்டவரை நீர் எங்களை வைத்திருக்கிறீர். ஆண்டவரை உம்மை பிரதிபலிக்கிற ஆண்டவர் உம்முடைய ஜனங்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் எந்த இடத்திலே போனாலும் கர்த்தருக்காக நீர் எங்களை வைத்திருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நான் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, பாடசாலை போகிறதான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா வல்ல இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பார்.